ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு குயிக் மேங்கோ பிக்கிள், வெந்தய மாங்கான்னு சொல்லுவோம், அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, கிளிமூக்கு மாங்காய். இது நான் 2 மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணல, பெருசாகவும். உங்களுக்கு வேணும்னா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அசஃபோட்டடா இல்லைன்னா பெருங்காயம் வேணும். அப்புறம் வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி வேணும், இதுதான் மெயின். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம். அப்புறம் நான் இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவேன். இது பேர் 3 மேங்கோ சில்லி பவுடர்னு. இது ஆந்திராவில் பிக்கிள் போட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் தேவைக்கேற்ற ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் முதல்ல மாங்காயில் அதுக்கேற்ற உப்பு போட்டு கலந்து விட்டுற போகிறேன். உப்பு பத்தலைன்னா நீங்கள் அப்புறம் கூட போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி குலுக்கி விட்டிங்கன்னா கூட நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே பிடிக்கும். இவ்வளோ எண்ணெய் விடுறேன்னு யோசிக்காதீங்க. ஊறுகாய்க்கு எண்ணெய் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. இப்போ இந்த பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கடுகு லேசாக பொரிய ஆரம்பிக்கணும். ரொம்ப பொரியிற சூடு இருந்துச்சுன்னா, டக்குன்னு பொரிஞ்சிருச்சுன்னா தீஞ்சு போயிடும். அப்புறம் ஊறுகாயோட டேஸ்ட் மாறிடும். இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது இல்லைங்களா. இப்போ இதுலேயே பெருங்காயப்பொடி, சில பேர் மாங்காயில் போடுவாங்க, எனக்கு எண்ணெயில் போட தான் பிடிக்கும். அரைச்சி வச்ச வெந்தய பொடியில் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ரொம்ப போட்டிங்கன்னா கசந்துரும். நான் உளுத்தம்பருப்பு போட மறந்துட்டேன், நான் இப்போ போடுறேன். இப்போது மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த 3 மேங்கோ சில்லி பவுடர். இது நல்லா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கூட போடலாம், ஏன்னா இதுதான் மெயின் காரத்துக்கு. என்னோடது கண் அளவு தான், ஏன்னா போட்டு பழகிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கிறேன் நான். பாருங்கள், கலந்து விட்டுருங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், கறியை விடக்கூடாது. இப்போ இதை நம்ம ஊறுகாயில் நம்ம கட் பண்ண மேங்கோவில் கொட்டிடலாம். மேங்கோவில் கொட்டியாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இங்கே மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான வெந்தய மாங்காய் ரெடி. இதை நீங்கள் போட்ட உடனேவும் சாப்பிடலாம், இல்லைன்னா அடுத்த நாள் இன்னும் டேஸ்டியாக இருக்கும், ஏன்னா இந்த ஸ்பைசஸ்லாம் ஊறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி தயிர் சாதத்து கூடலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.